வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் 70க்கு 67 மார்க் எடுத்திருக்காங்க. இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இதில் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். இதில் காம்போசிஷன் ஆஃப் செமன், த காம்போசிஷன் ஆஃப் செமன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ இது ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் பீரியடில் மாடாலிட்டி எழுதும்போது மாற்றி எழுதிடாதீங்க, கரெக்டாக எழுதுங்க. இதில் அப்புறம் மார்க் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் ஒன் பை ஒன்னாக பாருங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். அந்த அப்டேட்லாம் வரத்துக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ அப்போ தான் ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த விட்ராவல் சிம்டம்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எல்லா எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டது. இதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிட்டர்மினேஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. ஸோ 12th ஜுவாலஜிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி 5 மார்க்லாம் படிக்கணும்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோ டைப்பிங் இருக்குது. கேரியோ டைப்பிங் யூஸர் டு டிடெக்ட் அண்ட் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன், இந்த மாதிரி கீ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக எழுதலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ப்ரெசன்டேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இமீடியட்டாக வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா கேட்கப்பட்டது தான் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் கால்ட் இஸ் மெகா ப்ராஜெக்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 13 years ஆஃப் கம்ப்ளீட். த சைஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் 20 times லார்ஜ் தென் ஓவர் ப்ராஜெக்ட் ஆஃப் ஆர்கானிசம். அதே மாதிரி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு வெர்டிபிரேட் ஆர்கானிசம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்ராக்சிமேட்லி அபவுட் 3 × 10⁻⁻⁻⁻ பேஸ் பேர். சலைவா டெஸ்ட்டு, இது நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். என்னென்ன முக்கியமான கீ பாயிண்ட் எழுதி அண்டர்லைன் பண்ணியிருக்கணும் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆம்னியோசென்டிசிஸ்னால் என்ன அர்த்தம், பேட்டர்னல் டெக்னிக்கு, இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ, இது எல்லாமே தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக் மெயினாக நீங்கள் படிக்கிறத விட அழகாக நீட்டாக பாயிண்ட் போட்டு எழுதுங்க. கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெரி வெரி மஸ்ட்டு. ஸோ கீ பாயிண்ட் அழகாக எழுதுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இமீடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டுருக்கும். ஸோ நமக்கு 12th பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் சென்டம் மார்க் ஈஸியாக ஜுவாலஜியில் எடுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது எல்லாமே நல்லா படிச்சுட்டு போயிருங்க எக்ஸாமுக்கு. கண்டிப்பாக அதில் இருந்து தான் கேட்பாங்க. ப்ளஸ் இந்த ப்ரெசன்டேஷன் வீடியோவும் பாருங்கள். ப்ரெசன்டேஷன் வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இமீடியட்டாக ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் அடுத்தடுத்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அப்டேட்லாம் வரணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. இல்லை ஏபிஓ பிளட் குரூப் கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக இருக்குது. இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள்.
மாணக்க ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏவிஓ பிளட் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணாமல் அழகாக நீட்டாக எழுதுங்க. அடாப்டேஷன்ஸ் ஆஃப் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸு, எர்த்வார்ம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மஸ்குலர் பேரிங்ஸு, ஆர்த்ரோபோட்ஸ் ஆர் கண்டெய்னிங் ஃபார் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், தி கண்டெயின் ஃபார் ட்ரக்கியல் சிஸ்டம், வெர்டிபிரேட்டா ஆர் ஃபவுண்ட் இன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், த பேர்ட்ஸ் அண்ட் அதர் அனிமல்ஸ் எக் பிஃபோர் டியூ டு த ஸ்ட்ரோம் ஃப்ளட்டு அதர் காசஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரிடர்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயோடைவர்சிட்டி லாஸ்